புதிய பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும். கல்வி அமைச்சு அறிவிப்பு. காலை 7:30 மணி முதல் 2 மணி வரை பாடசாலை, 14 கட்டாய பாடங்களை கற்க வேண்டும் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளிலும் 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தரம் 1 மற்றும் தரம் 6 பாடத்திட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டல்கள் தொகுப்பு கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதாக வெளியிடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இப்புதிய சீர்திருத்தங்கள் ஆரம்ப கல்வி 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. அதாவது தரம் 1, 2 முதலாம் பிரதான கட்டம், அதேபோல தரம் 3, 4 இரண்டாம் பிரதான கட்டம், தரம் 5 மூன்றாம் பிரதான கட்டம் என இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 1, 2 முதல் பிரதான கட்டம், 3, 4 இரண்டாவது பிரதான கட்டம், 5ஆம் தரம் மூன்றாவது பிரதான கட்டம் என இதில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. தரம் 1 முதல் 5 வரையான பாடத்திட்டம் தாய்மொழி, ஆங்கில மொழி, 2ஆம் தேசிய மொழி, கணிதம், சமயமும் விழுமியம் கல்வியும், அதே போல ஆரம்ப விஞ்ஞானம் மற்றும் சூழல் சார்ந்த நடவடிக்கைகள், ஒருங்கிணைந்த அழகியற் கல்வி, சுகாதாரமும் உடற்கல்வியும் மற்றும் பாட இணை செயற்பாடுகள் ஆகிய 9 பொது கற்றல் துறைகளின் கீழ் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப பிரிவில் தரம் 1, 2, 3 மற்றும் 4க்கான பாடசாலை நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தரம் 5ற்கான பாடசாலை நேரம் முற்பகல் 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகிறது. தரம் 1 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக தேசிய கல்வி நிறுவனத்தினால் தொகுக்கப்பட்ட செயற்பாட்டு புத்தகங்கள் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இளையோர் இடைநிலை கல்வி, அதாவது தரம் 6 முதல் 9 வரை நடைமுறைப்படுத்தப்படுவதோடு அடுத்த ஆண்டு முதல் தரம் 6ற்காக புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கல்வி வழிகாட்டல் தொகுப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இத்தரங்களில் உள்ள அனைத்து மாணவர்களும் 14 கட்டாய பாடங்களை கற்க வேண்டும். அத்தோடு விளையாட்டுக்கள் மற்றும் சங்கங்களின் பங்கேற்கவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 14 கட்டாய பாடங்களும் தொகுதி முறைமை, அதாவது மாடுல் சிஸ்டம் மூலம் கற்பிக்கப்பட எதிர்பார்க்கப்படுகிறது. பாடங்களுக்கு ஏற்ப ஒரு தவணையில் கற்க வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படவிருக்கிறது. தரம் 6 முதல் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு மற்றும் நிதிசார் கல்வியறிவு ஆகிய 3 புதிய பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படவிருக்கின்றன. இதேவேளை 2027ஆம் ஆண்டு முதல் முன்பள்ளிக்காக ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். ஆரம்ப கால பிள்ளை பருவத்திற்கான பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதோடு சுமார் 19,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியாளர்களின் பயிற்சி திட்டம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. எனவே இதேவேளை எந்த ஒரு பாடசாலையும் மூடப்பட மாட்டாது என்றும் பாடசாலைகளை ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய அவர்கள் மேலும் இந்த அறிக்கையினூடாக சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.